வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு காரசாரமான செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன் சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஏன் கேட்டிங்கன்னா அதில் தேங்காய், அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டு சிக்கன் குக் பண்ணுவாங்க. அந்த செட்டிநாடு சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தவா எக் மசாலா, சிக்கன் 1 கிலோ, திருவிய தேங்காய் அரை மூடி, பெரிய சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 20 நம்பர், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா 10லேருந்து 15 நம்பர், கல்பாசி 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். மீதி 1/4 டீஸ்பூன் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு சீரகம், மிளகு, முழு கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தனியா யூஸ் பண்ணுறோம். கல்பாசி செட்டிநாடு சிக்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் பண்ணிங்கன்னா கல்பாசி இல்லாமல் பண்ண வேண்டாம். அடுத்தது கருவேப்பிலை. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போடலாம். அந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சில்லி பவுடர் கம்மியாக பண்ணணும். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் தனியாகவும். இதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் எண்ணெய் அப்படியே மேலே வரும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பக்கம் வந்துடும். இந்த எண்ணெய் லைட்டாக பொங்கி வர டைமில் நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட என்ன ஆகுதுன்னா அந்த தேங்காய் கருக ஆரம்பிச்சிடும். கருகுனா அந்த பேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த கறிக்கு. அதாவது செட்டிநாடு சிக்கன் கறிக்கு நல்லா இருக்காது சொல்கிறேன். இப்போது வறுத்தாச்சில்ல, வறுத்த அப்படியே ஒரு சின்ன தட்டில் மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு இந்த தேங்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கையில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் கறியோட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலும் நல்லா இருக்காது. ஏங்கன்னா சிக்கன் தனியாக போய்டும், கிரேவி தனியாக வந்துடும். நல்ல ஒரு பைண்டிங் ரெண்டுமே சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கு பிறகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குல்ல. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தான் தக்காளி பண்ணும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த நான்வெஜ் வீட்டில் செய்யும் போது அந்த நல்ல வாசனை வரணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு காரணம். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க.
தனியா பவுடரும் மிளகாய் பவுடரும் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கேட்டினா நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டில் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் கொழுப்புலாம் எடுத்துகிட்டு வெறும் சிக்கன் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஸ்கின் மேலே இருக்க அந்த கொழுப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சிக்கன் இந்த மசாலா ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் குக் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டோட இந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சிக்கன் குக் பண்ண தின்னாகும். அதனால தான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவியோட நல்லா கொதித்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான செட்டான சிக்கன் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் லஞ்சுக்கு பண்ணியிருப்பீங்க. இதே கறியை நைட் டின்னருக்கு தோசையோட சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நேற்று நான் ட்ரை பண்ணேன், அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. அடுத்தது தவா எக் மசாலா. தவா எக் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 8 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.25 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 12 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த எக் தவா மசாலாவுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றின பிறகு சீரகம் போடுறோம். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இன்றைக்கி இந்த வெங்காயம் தக்காளி எப்படி குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வெங்காயம் 40 to 50% வதங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற டைமில் உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், இந்த இடத்துல 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மீதி சில்லி பவுடர் முட்டையோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது முட்டையோட மேரினேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் தனியா பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு மசாலா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட், வேக வைக்காத முந்திரி பேஸ்ட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுக்கும்.
அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். அதனால் இந்த மசாலா வேகட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த முட்டையை மேரினேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சின்ன பவுலில் எண்ணெய் கொஞ்சமாக போடுறோம், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு பவுடர், கொத்தமல்லி. பேசிக்கான மசாலா தான் நம்ம வீட்டில் இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு வேக வச்ச முட்டையை ஜஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப 1/2 கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படி கட் பண்ணால் முட்டை உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் மேல் பகுதி, அதாவது வெள்ளை கரு இருக்க பகுதியில் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு செக் பண்ணலாம். இப்போ திருப்பியும் தண்ணி வேணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கும். மசாலா நல்லா பச்சை வாசனை போயிருக்கணும். அதே டைமில் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சா? ரெடியான பிறகு இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு சீரகம் தாளிச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை ஒரு 4 to 5 minutes நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது அந்த மசாலா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், அதிகமான தண்ணி வேண்டாம். அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த திக்கான மசாலாவை இப்போ இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு திருப்பியும் இந்த மசாலா இந்த முட்டையோட குக் பண்ணுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த மசாலாவில் உள்ள காரமும் இந்த முட்டையில் இருக்க காரமும் ரெண்டுமே ஒரு ஈவனாக ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு பவுடர் கடைசியாக யூஸ் பண்ணும்போது 1/4 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. அதே மாதிரி சீரகமும் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். மறக்கவே மாட்டீங்களே இந்த தவா எக் மசாலா. நம்ம நிறைய விதமான எக் தவா மசாலா பண்ணியிருக்கோம். ஆனால் சின்ன சேஞ்சஸும் கொடுத்துருக்கேன். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, அந்த திக்கான டெக்ஸ்டர் வந்த பிறகு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.